சென்னை அருகே மாமல்லபுரத்தில் இன்று காலை 11 மணிக்கு பாமக பொதுக்குழு கூடுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். மாமல்லபுரத்தில் இன்று காலை 11 மணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் கூட இருக்கிறது. இந்த காலை பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பாமகவின் தலைவராக தற்போது இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் நீடிக்க வேண்டும் என்ற வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி யாருடன் வைப்பது என்பது தொடர்பான அதிகாரம் அன்புமணிக்கு வழங்கப்படுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட தமிழகத்தில் நிகழ்வு பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பல்வேறு கண்டன தீர்மானங்களையும் ஆளுங்கட்சிக்கு எதிரான கண்டன தீர்மானங்களை நிறைவேற்ற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உட்கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது இந்த பாமகவினுடைய தலைமை யாருக்கு, அதிகாரம் யாருக்கு என்கின்ற பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வரும் நிலையில் பொதுக்குழுவின் மூலமாக அதற்கு தெளிவு காணும் விதமாக தற்போது இந்த பாமகவினுடைய பொதுக்குழு இன்று கூட இருக்கிறது. இதில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் யாருக்கு வருகிறார்களோ, யாருடைய தீர்மானத்தை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அதிகாரம் என்கின்ற ஒரு நிலை உருவாக்கக்கூடிய சூழலில் தற்போது பாமகவில் நிறைவேற்றப்பட இருப்பதற்காக என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்கின்ற தகவல் வெளியாக இருக்கிறது. அன்புமணி தலைவராக தொடர வேண்டும், 2026 சட்டமன்ற தேர்தலை அன்புமணி தலைமையில் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்கான அதிகாரம் அன்புமணிக்கு வழங்க இருப்பதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நன்றி பாண்டியராஜன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.